ஓம் சக்தி. உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும். ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும். அவிநாசி கஸ்திரிபாய் வீதியில் வசிக்கும் சிவசாமி லீலாவதி என்ற வயதான தம்பதியினர் அன்னையின் தீவிர பக்தர்கள். இவர்களுக்கு குழந்தையில்லை. பக்கத்து வீட்டினருடன் அடிக்கடி மன்றத்திற்கு வருவார்கள். ஒருமுறை பக்கத்து வீட்டாரின் 20 வயதுடைய அம்பிகா என்ற பெண்ணை அழைத்து வந்தார்கள். அம்பிகா பார்க்க மிகவும் அழகாக இருப்பாள். ஆனால் பிறவியிலேயே காது கேட்காது. பேசும் திறனும் இல்லை. அவளுக்காக நீலாவதி அம்மாவிடம் உருகி உருகி வேண்டிக் கொள்வார். நல்ல கணவன் அமைய வேண்டும் என்று. அம்பிகாவையும் வேண்டிக் கொள்ளச் சொல்வார். 4-5 வாரங்கள் தொடர்ந்து அம்பிகாவை அழைத்து வந்தபோது அடுத்த வாரம் திருமணம் நிச்சயமாகிவிட்டதாகவும், இது போன்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வதே லட்சியம் என்று மணமகன் கூறியதாகவும் லீலாவதி கூறினார். இதோ நல்ல மனிதருடன் அம்பிகாவுக்கு திருமணம் நடந்து 1.5 வயதில் ஒரு ஆண் குழந்தை உள்ளது. லீலாவதி தம்பதியினரின் தன்னலம் கருதாத பக்திக்கு அவர்களின் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு அண்டை வீட்டுப் பெண்ணுக்கு அம்மா நடத்திக் காட்டிய அற்புதம் இது. என்னவென்று சொல்வதம்மா அன்னையுந்தன் கருணையை. சக்தி சகுந்தலா, CIT நகர். நான் ஒரு விழாவிற்குச் சென்றபோது வழுக்கி விழுந்துவிட்டேன். இதில் என் முழங்கால் முட்டி எலும்பு விலகிவிட்டது. அம்மா, ஆபரேஷன் இல்லாமல் குணமடைய வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு தினமும் மூலமந்திரம் 108, 1008 மந்திரங்களை தொடர்ந்து படித்து வந்தேன். முக்கூட்டு எண்ணெயும் தடவி வந்தேன். அம்மாவின் அருளால் 2 மாதத்தில் பூரண குணமடைந்து விட்டேன். இப்போது நன்றாக யாருடைய துணையும் இல்லாமல் நடக்கிறேன். அம்மாவிற்கு கோடான கோடி நன்றிகள். ஓம் சக்தி.